நிறைய பேசலாங்க. ஷெல்டரில் அடைக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஷெல்டர் வந்து தீர்வு கிடையாது. ஷெல்டர்னால வச்சு உங்களால் பாதுகாக்க முடியாது. அதுவும் நல்லா ஸ்ட்ரீட்டில் திரியிற நாய்களை பிடிச்சி நம்ம ஷெல்டரில் அடைச்சோன்னா அது மாதிரி ஒரு பெரிய தலைவலி எதுவுமே இல்லை. ஓப்பனாக தான் சொல்கிறேன். இப்போ இவங்க இருக்கிற ஃப்ரீடம் கூட அந்த பசங்க இருக்க மாட்டாங்க. என்னது அந்த பசங்க 40 பேர் அங்கே இருக்கானுங்க இல்லையா, அந்த பசங்க அவ்வளோ ஃப்ரீடமாக இருக்க மாட்டானுங்க. ஏன்னா அவனுங்களை நான் கெனலில் போட்டிருப்பேன். கெனலுங்கிறது ஒரு 10க்கு 10 10ல் 2ஆக பிரித்து ஒரு 3 பேராக பிரித்து போட்டிருப்பேன். அதுவே அவனுங்களுக்கு டிசீஸ் தான் வரும். எனக்கு வேறு வழி தெரியாமல் நான் விட்டுருக்கேன். அதுவே நான் 10 சென்ட்டில் நான் போட்டிருக்கேன். 10 சென்ட்லேயே 40 பேர் இருக்கானுங்க. அதுவே எனக்கு திருப்தி இருக்காது. நோய் வரும். ஒருத்தனுக்கு வந்தால் இன்னொருத்தனுக்கு வரும். ஸ்கின் டிசீஸாக இருக்கட்டும். ஸ்கின் டிசீஸில் இறந்து போகிறவங்களாம் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? முதல்ல ஸ்கின் டிசீஸில் இறந்து போகிறவங்க இருக்கானுங்க. இந்த கெனல் காஃப்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். வந்தால் பயிரவாலாம் இறந்து போயிட்டான். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஷெல்டர் வந்து தீர்வு கிடையாது. ஸ்ட்ரீட் டாக் ஸ்ட்ரீட்லேயே இருந்துட்டு போகுது. நம்ம வந்து அதோடைய எண்ணிக்கையை தான் நம்ம குறைக்கணும். பாப்புலேஷனை எப்படி குறைக்கலாம், அதுங்களுக்கு எப்படி ஃபுட்டு வைக்கலாம். ஃபுட்டு வச்சுட்டிங்கனாலே அது சாப்பாட்டுக்காண்டி தான் அங்கனங்கன்னா படுத்துக்கிட்டு தொந்தரவு பண்ணுதுன்னு நினைக்கிறீங்கன்னா, சாப்பாடு அங்கனங்கன்னா கொடுக்குறதுக்கு வழி பாருங்கள். அதுங்களை ஷெல்டர் அடிக்கிறது தீர்வே கிடையாது. சாத்தியமே இல்லை. ஏன்னா இவங்க அப்படித்தான். இவங்களுக்கு அந்த லைஃப் நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயில் தான். ஜெயிலில் கொண்டே ஒரு மனுஷனை போட்டுட்டு ஆரோக்கியமாக உனக்கு சாப்பாடு தரேன்டா, ஆரோக்கியமாக இருடானா அது எப்படி? அது இருக்க முடியுமா? ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா? மனிதர்கள் மாதிரி தானே இவங்களுக்கும். இவங்களை போய் ஷெல்டரில் அடைக்கிறேன்னு சொல்கிறீங்க. பிடிச்சிட்டு போகிறேன். இந்த ஒவ்வொரு இடத்துலையும் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறானுங்களாம். பிடிச்சி கொண்டு போய் நேற்று டெல்லியில் பிடிச்சிட்டு போய் யமுனை ஆற்றில் கொண்டு போய் விட்டுருக்கதா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு யார் கொடுப்பா? இந்த வெயிலில் மரங்கள்லாம் இங்கே கிடையாது. புல் தான் இருக்குது, மரம் இல்லை. அதில் எப்படி அதுங்க படுத்துருக்குங்க? என்ன பண்ணுங்கள், என்ன ஆச்சு, ஏதாச்சு, என்ன டீட்டெயிலுமே எங்களுக்கு தெரியலை. நிறையா பேசலாம் இதை பற்றி. என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. ஷெல்டரில் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு 50 பேரும் தெரியுறாங்க. என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்னு தெரில. இந்த பசங்களுக்கே பாருங்கள், 4 பேருக்கே எவ்வளோ ப்ளேஸ் விட்டுமே சண்டை போடுவானுங்க. நோய் வந்திருக்கு, காப்பாற்ற முடியலை. அதாவது ஒரு டாக் இறந்தே போச்சு, ஒன்றுக்கு வந்திருக்கு. இப்போ 2 இப்போ இதையும் பார்க்காம விட்டேன்னா இந்த வீக்லேயே அவனுங்க 1 மந்த் கழிச்சு இறந்து போவானுங்க. அப்புறம் 5க்கு பரவும். அப்புறம் அப்படியே ஷெல்டருக்கு பரவும். ஏன்னா நான் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே அங்கே பரவும். அப்படியே எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகி மொத்தமாக வாஸ் அவுட் ஆயிடுவானுங்க. 6 மந்த்துக்குள்ளேயே ஃபுல்லாக வாஸ் அவுட் ஆயிரும். அப்போ ரொம்ப கவனமாக தான் இவங்களை பார்த்துக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு வர்ற நோய்கள் அப்படி இருக்கும். ஈஸியாக சொல்கிறீங்க ஷெல்டரில் அடைச்சிருவோம், நாங்கள் பத்திரமா பார்த்துக்குருவாங்க. ஷெல்டரில் தானே அடைக்க சொல்கிறாங்க, இதுக்கு ஏன்டா அதான் அறிவுகட்டத்தனமாக அதெல்லாம் போராட்டம் பண்ணுறீங்கன்னு எங்களே திருப்பிட்டு கேட்குறாங்க. நீங்கள் தான் அறிவுகட்டத்தனமாகவே பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னும் பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் அந்த கடிக்கிறது இதையும் பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கீங்களே ஒழிய இது சாத்தியமா அப்படிங்கிறத முதல்ல யோசிங்க. ஷெல்டரில் அடைக்கிறேன்னு சொல்கிறாங்களே, அது சாத்தியம் இல்லை சார். முதல்ல அமைச்சுக்கோங்க. நீங்கள் நல்லபடியாக ஷெல்டரில் வச்சா நாங்கள் ஏன் குறுக்க வரப்போகிறோம்? இவங்க ஏன் வெளில தெரிய போகிறாங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். சாப்பாடு இல்லாமல் திரியிறாங்க. பசி கொடுமை தாங்க முடியாமல் எங்களை மாதிரி ஆளுங்க சாப்பாடு வைக்கிறாங்க. இதாங்க நடக்குது. மனசு கேட்காம வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்துடுறோம். இதான் நடக்குது. என்ன பண்ணுறது?